வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதி கள நிலவரத்தை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு வேலூர் தொகுதியோட கள நிலவரத்தை தான் பார்க்க போறோம். வேலூர் தொகுதியில இப்ப யார் எம்பியா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, துரைமுருகன் அவர்களுடைய மகன் கதிர் ஆனந்த் அவர்கள் தான் எம்பியா இருக்காரு. வேலூர் தொகுதியில பாராளுமன்றத்துக்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, வேலூர், அணைக்கட்டு, கேவிக்குப்பம், குடியாத்தம், வாணியம்பாடி, ஆம்பூர், இந்த 6 சட்டமன்ற தொகுதிகள் தான் இருக்கு. இந்த தொகுதியில யார்கிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கேவிக்குப்பமும் வாணியம்பாடியும் அதிமுக கிட்ட இருக்கு. குடியாத்தம், ஆம்பூர், அணைக்கட்டு, வேலூர், இது எல்லாமே திமுக கிட்ட இருக்கு. இந்த தொகுதியில 14 லட்சத்துக்கும் மேல வாக்காளர்கள் இருக்காங்க. இந்த தொகுதியுடைய முக்கிய பிரச்சனையா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆம்பூர்ல லெதர் ஃபேக்டரிஸ்லாம் அதிகமா இருக்கிறதுனால அந்த கழிவு நீர்லாம் பாலாற்றில கலக்கிறதாவும், இதனால விவசாயம் பாதிக்கப்படுறதா விவசாயம் ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம முல்லை பெரியார் போல இந்த ஆற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல, ஆந்திராவில இருக்கா போல அணைகள்லாம் இங்க கட்டல அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டை அங்க இருக்க மக்கள்லாம் சொல்றாங்க. இந்த தொகுதி காங்கிரசுக்கு சாதகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம திமுகவிற்குமே சாதகமா தான் இருக்கு. 1967ல முதல்ல ஜெயிச்ச தொகுதியாவும் இருக்கு. காங்கிரஸ் 6 முறை ஜெயிச்சிருக்கு, திமுக 3 தடவை ஜெயிச்சிருக்கு, அதிமுக 2 தடவை ஜெயிச்சிருக்கு, அதிமுக கூட்டணியான பாமக 1 தடவை ஜெயிச்சிருக்கு. 2019 வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா, திமுக சார்பா போட்டியிட்ட கதிர் ஆனந்த் அவர்கள் 4,85,340 வாக்குகளை வாங்கியிருந்தாரு. அதிமுக வேட்பாளர் ஏசி சண்முகம் அவர்கள் 4,77,199 வாக்குகளை வாங்கியிருந்தாரு. அடுத்ததா நாம் தமிழர் சார்பா தீபலட்சுமி அவர்கள் 26,995 வாக்குகளை வாங்கியிருந்தாங்க. 5வது இடத்துல நோட்டா பாத்தீங்கன்னா 9,417 வாக்குகளை வாங்கியிருந்தது. சுகுமார் அவர்கள் சுயேட்சையா 4,446 வாக்குகளை வாங்கியிருந்தாரு. கதிர் ஆனந்த் அவர்களுக்கும் ஏசி சண்முகம் அவர்களுக்கும் இடைப்பட்ட வாக்கு வித்தியாசம் பாத்தீங்கன்னா 8,141 வாக்குகள். 2021 தேர்தலுடைய வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா, திமுக 5,27,457 வாக்குகளை வாங்கியிருந்தது. அதிமுக 5,269 வாக்குகளை வாங்கியிருந்தது. இவங்க 2 பேருக்கான ஓட்டு வித்தியாசம் பாத்தீங்கன்னா 27,186 வாக்குகள். கடந்த கால தேர்தல்ல யாரெல்லாம் ஜெயிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, 2004ல திமுக கூட்டணியான முஸ்லிம் லீக் கட்சிக்கு இந்த தொகுதியை கொடுத்திருக்காங்க. இந்த கட்சி சார்பா காதர் முகதீன் அவர்கள் ஜெயிச்சிருந்தாரு. 2009ல அப்துல் ரஹ்மான் மறுபடியும் முஸ்லிம் லீக் கட்சி சார்பா ஜெயிச்சிருந்தாரு. 2014ல செங்குட்டுவன் அவர்கள் ஜெயிச்சிருந்தாரு. ஏசி சண்முகம் அவர்கள் 2வது இடத்தை பிடிச்சிருந்தாரு. 2019லுமே கதிர் ஆனந்த் அவர்கள் வின் பண்ணியிருந்தாரு. ஏசி சண்முகம் அவர்கள் 2வது இடத்தை பிடிச்சிருந்தாரு. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில யாரெல்லாம் நிக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, திமுக சார்பா மறுபடியும் கதிர் ஆனந்த் அவர்கள் தான் நிக்கிறதா உறுதியாயிருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட கூட்டணி முடிச்சதுனால அதிமுகவுக்கு பசுபதி அவர்கள், அதாவது டாக்டர் பசுபதி அவர்கள் நிக்கிறதா உறுதி செஞ்சிருக்காங்க. பிஜேபி பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ஏசி சண்முகம் அவர்கள் நிக்கிறதா சொல்லப்படுது.